ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். திஸ் இஸ் த மந்த் ஆஃப் ஜூலை 2025. இந்த வருஷத்துடைய 6 மாதங்கள் கடந்து 7வது மாதத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலையும் ஒரு தீர்க்க தரிசன செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. யோசுவா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 12-13 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஆமென். பாருங்கள், இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, கெட் ரெடி ஃபார் யுவர் ப்ரொவிஷன். உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகளுக்கென்று நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இந்த நான் வாசித்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதம். ஒரு யோசுவாவுடைய நாட்களில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. தம்முடைய ஜனத்திற்காக யோசுவா ஒரு லீடர். மோசேக்கு பிறகு இவனைத்தான் தேவன் லீடராக அசைன் பண்ணியிருந்தார். யோசுவாவுக்கு இணையாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் மூப்பர்கள் இருந்தாங்க. அவனோட வயது மூத்தவர்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள் இருந்தாலும் மோசைக்கு அடுத்ததாக தேவன் தெரிந்து கொண்டவன் யோசுவா. அந்த யோசுவா தன் ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகிறான். அப்பொழுது இந்த சம்பவம் நடக்குது. சம்பவம் நடக்கும்போது அவன் சூரியனை பார்த்து சொல்கிறான், ஏன்னா அந்த சூரியன் மறைஞ்சிருச்சு, அந்த ஈவினிங் வந்துருச்சுன்னா அந்த யுத்தத்தை அவங்க முடிச்சு ஆகணும். அதுதான் ஒரு சட்டம். அந்த யுத்தத்தை நாங்கள் ஜெயிக்க போகிறோம், இப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் ஜெயிக்காமல் இப்போ விட்டுருவோம், மறுபடியும் நாங்கள் முதல்ல யுத்தம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி நாங்கள் துவங்கிட்டோம் அந்த யுத்தத்தை. அதனால் அதை முடிக்கணும்னு சொல்லி யோசுவா என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தரை நோக்கி பேசி அவரை நோக்கி வேண்டுதல் பண்ணி சொல்கிறான், சூரியனை நீ என்ன பண்ணு, கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள் அப்படின்றான். ஓகே, உடனே இவன் சொன்ன உடனே அந்த சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றுச்சு. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, சூரியன் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் என்றது. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். இவன் ஜெயிக்கும் அளவும் இயற்கையை கட்டுப்படுத்துகிற ஒரு அதிகாரம் இருந்துச்சு. அவன் சொன்ன உடனே அவன் சொல்ல கேட்டு கர்த்தரும் அந்த அற்புதத்தை செய்தார். ஸோ இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதம். இதுவரைக்கும் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிற காரியங்களில் கொஞ்சம் ஜெயம் எடுத்துருக்கலாம். ஒரு சில காரியங்களை ஜெயிச்சிருக்கலாம், சில காரியங்களை தோற்றுருக்கலாம். இந்த 6 மாதமும் தோல்வி கண்ட மாதமாக இருந்திருக்கலாம். இந்த 7வது மாதம் கடவுள் என்ன நமக்கு வாக்கு பண்ணுறாருன்னா, இட்ஸ் அ மந்த் ஆஃப் கம்ப்ளீட் கான்குவஸ்ட். அதாவது ஒரு பரிபூர்ணமான வெற்றியை நமக்கு அருளுகிற மாதம். ஆமென். ஓகே, இந்த யோசுவா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மோசேயுடைய நாட்களில் மோசேக்கு ரொம்ப ஹெல்ப்பராகவும் கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனாக வாழ்ந்தவன் இந்த யோசுவா. நூனின் குமாரனாகிய யோசுவா அப்படின்னு இருக்குது. அவங்க அப்பா பேர் நூன். தேவாலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தவன் அப்படின்னு இருக்குது. கடவுளுடைய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவன். ரொம்ப மோசேயுடைய தன்னுடைய லீடருக்கு உண்மை இல்லவனாக இருந்தவன். இவனுடைய உண்மை நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவனுக்கு மூத்த தலைவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க, லேவியர்கள் இருக்கிறாங்க, ஆரோனின் குமாரர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் இந்த யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு லீடராக, அடுத்த லீடராக நீ என்ன பண்ண போகிற, நீ தான் போக போகிற. யோசுவாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கடவுள் மோசையை கூப்பிட்டு பேசுகிறாரு. மோசை இறந்ததுக்கப்புறம் யோசுவா தான் லீடராக வரப்போகிறான்னு சொல்லி ஆல்ரெடி பேசியிருப்பார். அதில் கடவுளும் யோசுவாவோடு பேசுகிறார். யோசுவாவுக்கு இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு கூட இருக்கிற அந்த ஜனங்களில் மூத்தவர்கள்லாம் இருக்காங்க, நான் அவங்களோட வயசில் குறைஞ்சவன், நான் எப்படி இந்த ஜனத்தை நடத்த போகிறேன், எப்படி இந்த கானான் தேசத்தை இந்த ஜனத்துக்கு எப்படி நான் பங்கிட்டு கொடுக்க போகிறேன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின அந்த இடத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை காப்பாற்றி கொண்டு போய் அவங்கள சுதந்திரவாளிகளை மாற்றுகிறதற்கு ஒரு 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 ப்ராசஸ் நடந்துட்டுருக்குது. அதில் மோசே லீடராக இருந்து நடத்திட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்கள் இப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. இப்போ மோசே இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவருக்கு அடுத்து இந்த டோட்டல் ஜனங்களையும் கொண்டு போய் அதுக்கு இடையில் அநேக ராஜாக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட யோசுவா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு 31 ராஜாக்கள். இவங்களையெல்லாம் அவன் ஜெயிக்கணும்.
இவங்களெல்லாம் அழிக்கணும், அழித்து தான் அந்த தேசங்களை சுதந்திரிக்கணும். இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்குது, என்னால் எப்படி முடியும்னு அவன் ரொம்ப கலக்கத்தோடு இருக்கும்போது கர்த்தர் அவனோட என்ன பேசுகிறார் அப்படின்னா, நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதி மட்டுமல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். அப்புறம் அவனை தைரியப்படுத்துகிறாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பாருங்க, அவனை தைரியப்படுத்தி அவனை மோசையோடு இருந்தது மாதிரி நான் அவன் கூட இருப்பேன். அந்த நாட்களில் எகிப்தின் ராஜா பயங்கர வல்லமையுள்ள ஒரு ராஜாவாக இருந்தான். அவனை ஜெயிக்கும்படி தேவன் அந்த ஜனத்திற்காக யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்தாங்க. ரைட், இப்படி ஜெயிச்சு ஆண்டவருடைய வார்த்தையின்படி இவன் கடந்து வர்றான். இவனோடு தேவன் இருக்கிறாரு. யுத்தம் பண்ணுறது அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டு அவனை மதிக்கிறார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் இவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஒரு லீடராக இவனை வச்சிருக்கிற நாட்களில் ஒரு யுத்தம் நடக்குது. முதலாவது அவங்க யோர்தானை கடந்துடுறாங்க. அடுத்து எரிகோவை இடித்து அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறாங்க. அடுத்து ஆயி பட்டணம் என்கிற ஒரு பட்டணத்தையும் அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்படி ஜெயிச்சுட்டு வர்ற நாட்களில் அந்த எமோரியரின் எல்லை, எமோரியனின் ஒரு மலை தேசம், அந்த தேசத்தில் ஒரு 6 குடியிருப்புகள், ஒரு 6 ராஜ்யங்கள் இருந்துச்சு. அது ஒரு பெரிய பரப்பளவு. அதில் ஒரு 6 பட்டணங்கள் இருக்குது, 6 ராஜாக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒன்று கிபியோன் இருக்கிறான், இன்னொன்று அதோனிசேதேக், ஹோகாம், பிராம், ஜப்பியா, தெபீர். இந்த 6 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இந்த கிபியோன் அந்த நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யோசுவாவோட கடவுள் இருக்கிறபடினால இவங்க ஜெயிச்சு வர்றாங்க, அடுத்து நம்மளை தான் தாக்க போகிறாங்கன்னு சொல்லி ரகசியமாக சீக்ரெட்டாக அவன் போய் அந்த யோசுவாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணி, எங்களை நீங்கள் அழிக்கக்கூடாது, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்போம், உங்களோட நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம், கடவுளுக்கு பிரியமான காரியங்களை நாங்களும் எங்களை இணைச்சிக்கிறோம், உங்களோடய நாங்கள் இருக்கிறோம், உங்கள் ஜனங்களாக நாங்கள் இருக்கோம்னு சொல்லி இந்த கிபியோனியர்கள் யோசுவாவோட இஸ்ரேல் ஜனத்தோட ஜாயிண்ட் ஆகிற நேரத்தில் மீதி இருக்கிற இந்த 5 ராஜாக்களும் இதை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அதோனிசேதேக் எருசலேமின் ராஜா, ஹோகாம் எபிரோனின் ராஜா, பிராம் எர்மூத்தின் ராஜா, ஜப்பியா லாக்கீஸின் ராஜா, தெபீர் அப்படின்றவர் எக்லோனின் ராஜா. இந்த ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் இந்த 5 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இவங்க 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்களுக்கு பெயர் ஒவ்வொரு பட்டணத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் இவங்களுக்கு ஜென்ரல் அவர் நேம் என்னென்னா அமரைட்ஸ், அதாவது எமோரியர்களின் ராஜாக்கள் அப்படின்னு இருக்குது. இந்த எமோரியர்களின் ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிபியோன் நாட்டு ராஜா என்ன பண்ணிட்டான், போய் யோசுவாவோட ஜாயின் பண்ணிட்டான். இனி அவங்களோட சேர்ந்து நம்மளை எதிர்த்துருவாங்க, அதனால் நம்ம என்ன செய்யணும், இவங்களை அழிக்கணும்னு சொல்லி இந்த 5 ராஜாக்களும் ஒரு யுத்தத்தை அறிவிக்கிறார்கள். அறிவித்து கிபியோன் மேலே படையெடுத்து வர்றாங்க. அப்படி படையெடுத்து வரும்போது இந்த கிபியோனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யோசுவாட்ட சொல்கிறாங்க, எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும், உங்களை நம்பி அந்த 5 ராஜாக்கள் வர்றாங்க, எங்களிலும் பலசாலிகளானவர்கள், நாங்கள் ஒரு ராஜ்யம், அவங்க 5 ராஜ்யம் சேர்ந்து நாங்களை அழிக்க வர்றாங்கன்னு சொன்னோன்னே யோசுவா கிளம்பி போகிறான். போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி கடவுள் அவனை அனுப்புகிறாரு. நீ தைரியமாக போ, அவன் கூட நான் இருக்கேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன், அந்த 5 ராஜ்யங்களையும் உன்னால் ஜெயிக்க முடியும். பாருங்கள், அவனுடைய பலத்திற்கு மிஞ்சின சத்துருக்கள். இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக நான் என்ன பேச போகிறேன்னா, இந்த 5 ராஜாக்களும் அவர்களுடைய பெயரின் விளக்கங்கள், அந்த பட்டணத்தின் விளக்கங்கள், அந்த பெயருடைய அர்த்தம் என்ன, அதன் பின்னணியம் என்ன, அந்த காலத்தில் இந்த 5 ராஜாக்கள் அவங்கள எப்படி ஜெயித்தாங்க, இந்த காலத்தில் அப்படிப்பட்ட செயல்கள் நம்மோடு போராடுகிற அந்த 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 அதிகாரங்கள் என்ன, அதை எப்படி நம்ம ஜெயிக்கணும், எப்படி ஒரு கம்ப்ளீட் வெக்ட்ரியை, கம்ப்ளீட் கான்குவெஸ்ட்டை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்படி இவங்க வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு. ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் 10-11 யோசுவா,
பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். பாருங்கள், இப்படி கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுறார். வானத்திலிருந்து சில கல் மலைகளை அனுப்பி அந்த ஜனத்தை ஜெயிக்க, அந்த ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுறாரு. இப்படி யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த நாள் முடிகிற அளவுக்கு, அந்த நாள் அந்த ஈவினிங் ஆயிடுச்சு. காலையில் யுத்தம் துவங்கி ஈவினிங் இருட்ட போகிற நேரத்தில் தான் அந்த யோசுவா என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தரை பார்த்து, நாங்கள் இவ்வளோ போராடி நாங்கள் ஜெயிக்க போகிற நேரத்தில் சூரியன் என்ன செய்யுது, மறைய போகுது. எங்களுக்கு இந்த சூரியன் இன்னும் நிற்கணும், நின்னால் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெயிச்சிருவோம். ஒருவேளை உங்கள் போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு, ஆனால் நீங்கள் கைவிட்டுறலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் ஹோல்ட் தட் திங்ஸ். அதாவது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஜெயிக்க போகிறோம், ஆனால் நீங்கள் கை விட்டுறாதீங்க. தொடர்ந்து தேவனோடு பேசி, அப்படின்றது கர்த்தரோடு யோசுவா பேசி, கடவுளோடு நீங்கள் பேசுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்களுக்காக, அன்றைக்கு யோசுவாவுக்காக சூரியனை நிறுத்தினார். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, ஜாசுவா ஸ்டாப் த ரேஸ் ஆஃப் த சன். அதாவது அந்த ரேஸ், சூரியன் ஓடுது இல்லையா, கிழக்கிருந்து மேற்கு வரைக்கும், அது ஒரு பயணம், அதுக்கு நியமித்த ஓட்டத்தில் அது ஓடிட்டுருக்குது. அதவே யோசுவா என்ன பண்ணுறான், தன்னுடைய ஜனத்தின் வெற்றிக்காக அதை நிறுத்துகிறான். அதுபோல் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அந்த அடுத்த வசனம் சொல்லுது, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், அவன் கேட்டவொடனே அதை செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்ச ஒரு நாள் இதுக்கு முன்னாடி யாரும் அப்படி செய்யலை, இதுக்கு அப்புறம் யாரும் அப்படி செய்ய போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை யோசுவாவுக்காக தேவன் செஞ்ச இந்த மாதம் யோசுவாவுக்கு செய்த அதே தேவனை நாம் நம்புகிறோம். நிச்சயமாக உங்களுக்கும் அவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ரைட், இந்த 5 ராஜாக்களுடைய பெயரின் அர்த்தம், அதோனி சேதேக், கிங் ஆஃப் ஜெருசலேம், எருசலேம் ஆண்டு கொண்ட ராஜாவின் பெயர் அதோனி சேதேக். இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஆஃப் த லார்ட். அதாவது நீதிக்கு அவன்தான் கடவுள் அப்படின்ற மாதிரி, ஒரு சட்டத்தை கை கொண்டு, சட்டத்தை தனக்கு உரியதாய் கொண்ட ஒரு ராஜா. அந்த எருசலேம் அப்படின்னா த ஃபவுண்டைன் ஆஃப் பீஸ், சமாதானம் உள்ள ஒரு ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த சமாதானம் உள்ள ஸ்தலத்தை ஆளுகிற அதோனி சேதேக், சட்டமே என்னுடையது, எனக்கு ஏற்றபடி நான் சட்டத்தை திருப்புகிற அதிகாரம் எனக்கு உண்டு என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான். சில ஜனங்கள், நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், எங்கள் மேலே தப்பே இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நீதியை புரட்டுவோம், நியாயத்தை எங்கள் பக்கம் திருப்புவோம், எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, செல்வாக்குகள் இருக்குது, இதை கொண்டு எங்களுடைய தவறுகளை நாங்கள் நியாயப்படுத்தி உண்மையுள்ளவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை, அற்பமான சனங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், மேற்கொள்வோம் அப்படின்னு சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற ஒரு அரசன் அங்கே இருந்தான். இவனை முதலாவது ஜெயிக்க வேண்டும். இவனை எப்படி ஜெயித்தார்கள் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட நபர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருப்பாங்க. அவங்களே நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்கணும். நம்பர் 2, ஹோகாம் த கிங் ஆஃப் ஹெப்ரோன். ஹோகாம் அப்படின்னா ஸ்டம்பிள், ஓ டு தெம். ஸ்டம்பிள் அதாவது இடறல்கள், பயமுறுத்தல்கள். ஒருத்தன் நல்லா போயிட்டுருக்கிறான் அப்படின்னா அவனை இடற பண்ணி அவனை என்ன பண்ணுறது, அவனை தவறானவனாக காண்பிக்கிறது. நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருப்பீங்க, ஏதாவது ஒரு இதை செஞ்சு உங்களை என்ன பண்ணுறது, உங்களை தவறானவனாய் ஃபோக்கஸ் பண்ணுறது. அதாவது அந்த ஹோகாமுடைய காரியம் தான். ஆனால் அவன் எதை ஆண்டு கொண்டிருந்தான், ஹெப்ரோன் த ஃப்ரண்ட் யுனைட். அதாவது ஒரு ஒற்றுமையை கெடுக்கும்படிக்கு ஒரு இடரல்களை கொண்டு வருகிறவன் தான் இந்த ஹோகாம். அதாவது உங்கள் லைஃப்பில் ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், ஒரு படிக்கிற இடமா இருக்கட்டும், அல்லது ஒரு சபையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒரு யூனிட்டி, அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த்து. இந்த ஹோகாமுடைய ஆதிக்கம் என்ன செய்யும் அப்படின்னா, இடரல்களை, ஏதாவது ஒரு
ஒரு தவறான காரியங்களை கொண்டு வந்து உங்களை விலப்பண்ணி உங்களுடைய ஒற்றுமையை கெடுக்கிறது, குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிறது, நட்புணர்வுகளை கெடுக்கிறது, இதை கெடுத்து சிதற பண்ணுகிற ஒரு ஸ்பிரிட்டை உடைய அந்த ஹோகாம். இவன் எப்ரோனில் இருந்தான். எப்ரோன்றது ஃப்ரெண்ட்ஷிப், இந்த யூனிட்டியை கெடுக்கக்கூடிய இந்த ராஜா. இப்படிப்பட்ட ஆதிக்கத்தை நாம் ஜெயிக்கிறோம். முதலாவது நான் சொன்னேன், அதோனிசேதேக் நீதியை புரட்டுகிறவர்கள். ரெண்டாவது ஒற்றுமையை கெடுக்கிறவர்கள். லூக்கா 17:1-2 என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இடரல் வருகிறது சகஜம்தான், ஆனால் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஒருத்தன் ஒரு நல்ல ஒரு ட்ராவல் பண்ணி அவங்களுடைய ட்ராக்கில் போகிறவங்கள இடற பண்ணுறாங்க, அவங்களுக்கு தீமை செய்கிறாங்க. இடரல்கள் அப்படின்றது அவனை விழப்பண்ணி அவனை கெட்டவனாக ஃபோக்கஸ் பண்ணி காண்பிச்சு அதில் இவங்க நல்ல பேர் வாங்குறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி ஒருத்தன் செய்கிறானா அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை ஆழத்தில் போகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய தவறு, அதை செய்யக்கூடாது. ஆனாலும் மனம் திரும்பி வருவார்கள் என்றால் நீ மன்னிக்க வேண்டும் என்று கடவுள் சொல்கிறார். மனம் திரும்பவே இல்லை அப்படின்னா நீங்களாக மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். மூணாவது ராஜா பிராம். பிராம் அப்படின்னா இவன் எங்கே ஆளுகை செய்தான்னா, த கிங் ஆஃப் ஜர்மூத். ஜர்மூத் அப்படின்னா த எலிவேஷன், ஹைட், உயர்வுகள், மேன்மைகள்னு அந்த ஜர்மூத் அந்த பட்டணத்திற்கு பெயர். இந்த பிராமுடைய ராஜா இதை ஆண்டு கொண்டார். இவனுடைய அர்த்தம் என்னவென்றால் த வைல்ட் டாங்கி, அதாவது காற்று கழுதை. அது என்ன மீனிங் பண்ணுது அப்படின்னா, அன்கான்கரபிள், இன்டோமிட்டபிள். அன்கான்கரபிள் அப்படின்னா இது இந்த பட்டணம் ஜர்மூத் நான் எலிவேஷன், ஹைட்டுன்னு சொன்னேன். ஒரு மேன்மையை, உயர்வை கொடுக்குற இடத்துல இந்த ராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னை ஜெயிக்கவே முடியாது, அன்கான்கரபிள், ஒருவனும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி உங்களுடைய மேன்மை அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்கள் மேன்மையை தடுத்து கொண்டிருக்கிற ஒரு ராஜா தான் இந்த பிராம். மேன்மையை தடுக்கிறவன், உயர்வுக்கான வழிகளை தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசன். இவனையும் அவர்கள் ஜெயித்தார்கள். ஓகே, இப்போ 3 பார்த்துட்டோம். அதோனிசேதேக், ஹோகாம், பிராம். அதோனிசேதேக் அப்படின்றதுக்கு சட்டத்தை திருப்புகிறவர்கள். ஹோகாம் அப்படின்றது ஸ்டம்பிள், இடரல்களை அல்லது ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷன் ஃப்ரம் காட். கரப்டட் ஹியூமன் நேச்சர், அல்டிமேட்லி டெத். அதாவது கரப்டட் ஹியூமன் நேச்சர், அவனை கெட்டவனாக காண்பித்து அவனை இது பண்ண வேண்டும், ஒரு யூனிட்டியை கெடுக்கக்கூடியது. மூன்றாவது பிராம் பார்த்தோம். பிராம்ன்றது அன்கான்கரபிள், அதாவது எங்களை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அடங்காமல் திரியக்கூடிய, எதற்கும் ஒத்து போகாமல் எங்களை டாமினேட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி நல்ல ஜனத்துடைய மேன்மைகளை தடுக்கிறவன். ஓகே, த 4th கிங் ஜப்பியா, த கிங் ஆஃப் லாச்சிஸ். ஜப்பியா என்கிற ராஜா இவன் எதை ஆளுகை செஞ்சான் அப்படின்னா, லாச்சிஸ் அப்படின்ற பட்டணம். சரி, இந்த ஜப்பியா அப்படின்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, என்லைட்டன், அதாவது ஷைனிங், வெளிச்சம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த ஊருடைய பேர், அந்த லாச்சிஸ் ஆப்ஸ்டினேட், அன்யீல்டிங். ஆப்ஸ்டினேட் அப்படின்னா பிடிவாதமுள்ள, அதாவது வளைந்து கொடுக்காத. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் நீங்கள் சேர்ந்து பேசும்போது இவன் மட்டும் எப்படின்னா எதிர்த்து நிற்கக்கூடியவன். எதுக்குமே இந்த பீப்புளுக்கு எப்பயுமே அகெயின்ஸ்டாக, அன்யீல்டிங், எதுக்குமே சேர்ந்து வராமல். ஒரு ஈல்டிங்கிறது ஒரு கனி கொடுக்குற ஒரு காரியம். இந்த அன்யீல்டிங்னா அதுக்கு ஆப்போசிட்டாக, நன்மைக்கு விரோதமாய் ஒத்துப்போகாத ஜனங்கள், பிடிவாதமான ஜனங்கள், தன்னுடைய தீமையில் உறுதியாய் நிற்கக்கூடியவர்கள். இவருக்கு பேர் தான் ஜப்பியா. இந்த ஜப்பியா லாச்சிஸை ஆண்டு கொண்டு இருக்கிறான். இந்த லாச்சிஸில் உங்களோட நல்ல காரியத்துக்கு, நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸில் உங்களுடைய கரியருக்காக இருக்கட்டும், உங்களுடைய மினிஸ்ட்ரிக்காக இருக்கட்டும், உங்களுடைய பீஸ்ஃபுல் லைஃபுக்காக இருக்கட்டும், இதுக்கு சுத்தமாக ஒத்து வரக்கூடாத இந்த ராஜ்யங்கள், ஆளுகைகள், இதை நாம் ஜெயிக்க வேண்டும். முதலாவது நான் சொன்னேன், சட்டத்தை திருப்புகிறவர்கள். ரெண்டாவது இடரல்கள், ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷனை கொண்டு வர்றாங்க. மூணாவது அன்கான்கரபிள், நான் எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அடங்காமல் திரிகிற ஜனங்கள், உங்களுடைய மேன்மையை தடுக்கிறவர்கள். நான்காவது நம்ம பார்த்தோம், என்லைட்டன், அதாவது நாங்கள் தான் ஷைன் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி எந்த காரியத்துக்கும் ஒத்து வராதவர்கள், அதாவது வெளிச்சத்தின் வேஷத்தை தரிக்கிறவர்கள் அப்படின்னு இருக்குது. அவங்கள்ட்ட அந்த வெளிச்சமான காரியம் இருக்காது, இருள் தான் இருக்கும். தீய கிரியைகளை செய்வாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
இப்படி ஒரு நல்ல காரியங்களுக்கு ஒத்து போக மாட்டாங்க. நாங்கள் நல்லவர்கள் என்று காண்பித்து ஆனால் தீய காரியங்களை செய்யக்கூடிய ஜனங்கள். ரைட். 5வது ராஜா பேர் தெபீர், த கிங் ஆஃப் எக்லோன். தெபீர் அப்படின்னு சொன்னால் அண்ட் ஒரேட்டர் அ வேர்டு இன்னர் மோஸ்ட் சாங்சுரி அப்படின்னு இருக்குது. அவன் தெபீர் அப்படின்றவன் டிவைன் கனெக்ஷன், ஆக்சுவலாக டிவைன் கனெக்ஷன். ஒரு வார்த்தை, கடவுளுக்கு பிரியமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவன் தான் இந்த தெபீர். எக்லோன் அப்படின்றது த யங் புல்லாக் ஃபார் சின் ஆஃபரிங். இதுவும் டிவைன் கம்யூனிகேஷன். இந்த எக்லோன் அப்படின்றது ஒரு டிவைன் கம்யூனிகேஷனை கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஹோலினஸ், எப்பயுமே கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு டிவைன் கம்யூனிகேஷன் இருக்கணும். அது இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன், வார்னிங், ப்ராமிஸ் இதெல்லாமே வந்து இந்த டிவைன் இந்த பலிகள், யங் புல்லாக்ன்றது ஆலயத்தில் பலி செலுத்த, ஒரு பாவத்திற்கென்று பலி செலுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். இங்கேருந்து தான் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகளும் எச்சரிப்புகளும் ஆசீர்வாதங்களும் அண்ட் கேரி த அத்தாரிட்டி ஆஃப் காட், அதிகாரங்களும் உங்களிடத்தில் வந்து சேரும். இந்த இடத்துல யார் உட்காந்துருக்கான்னா இந்த தெபீர் உட்காந்து இதை என்ன பண்ணிகிட்ருக்கிறான், தடை பண்ணிகிட்ருக்கிறான். கடவுள்கிட்டருந்து வருகிற நன்மையை தடுக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட். இப்போ 5 பார்த்தோம். அதோனிசேதேக், சட்டத்தை நீதியை புரட்டுகிறவர்கள், சமாதானத்தை கெடுக்கிறவர்கள். 2வது ஹோகாம் அப்படின்னா த ஸ்டம்பிள், அதாவது இடரல்களை கொண்டு வருகிறவர்கள், ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷன், ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்கக்கூடிய அத்தாரிட்டி. 3வது த பிராம் அப்படின்றது இன்டாமிட்டபிள், அன்கான்கரபிள், எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு உங்களுடைய மேன்மைக்கு விரோதமாக என்னை மீறி நீ எப்படி முன்னேறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜனங்கள். 4வது ஜப்பியான்றவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா த அன்யீல்டிங் பீப்புள், பிடிவாதமான ஒரு செயலை செய்கிறவர்கள், எதுக்குமே ஒத்து போகாதவர்கள், வளைந்து கொடுக்காத, குடும்பத்திலையாக இருக்கட்டும், வெளியிலையாக இருக்கட்டும், வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும், ஒரு டீமாக ஒரு 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 இதில் நம்ம போனோம்னா இவங்க ஒருத்தர் மட்டும் வேறு ட்ராக்கில் நிற்பாங்க. ஒத்து போகாத ஜனங்கள், இவர்களும் ஆசீர்வாதத்துக்கு தடையானவர்கள். கடைசியாக தெபீர் பார்த்தோம். தெபீர் என்ன பண்ணுறான் அப்படின்னா கடவுளோடு இருக்கிற டிவைன் கம்யூனிகேஷனை தடுக்கிறவன். சரி, இந்த 5 ராஜாக்களையும் ஜெயிக்கும்படிக்கு யோசுவா யுத்தம் பண்ணி சூரியனை நிறுத்தினான். சூரியனுடைய அந்த ரன்னிங் டைமை நிறுத்தி அந்த யுத்தத்தை ஜெயமெடுத்தார்கள். சரி, இப்போ அந்த ஜெயமெடுத்து இவங்க ஜெயிக்க போகிற நேரத்தில் ஜனங்கள்கிட்ட சண்டை போடும்போது இந்த 5 ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா வேகமாக துரிதமாக ஓடி போய் ஒரு கெபிக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இந்த ஒளிந்து கொண்டதை ஜனங்கள் தெரிஞ்சு யோசுவாட்ட சொன்னோடனே யோசுவா சொன்னார், அந்த கெபியை என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய கல்லை வச்சு மூடுங்க, அதுக்கப்புறம் இந்த யுத்தத்தை முடிச்சுட்டு எல்லாரையும் அழிச்சிட்டு நம்ம அவங்கள்ட்ட வருவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அந்த கெபி பேர் என்ன அப்படின்னா மக்கேதா அப்படின்ற அந்த கெபிக்குள்ளே இந்த 5 ராஜாக்களும் ஒளிந்து கொண்டு. இந்த 5 காரியத்தை நம்ம இப்போ பார்த்தோம். இன்றைக்கி இருக்க நாட்களில் இப்படிப்பட்ட 5 காரியங்களையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மக்கதா என்கிற கெபிக்குள்ளே ஒளிந்தது போல் அந்த கெபிக்குள்ளே முதலாவது நம்ம என்ன செய்யணும், அடைக்கணும். கெபியிலே கல்லை வைத்து அடைத்தார்கள், அவங்க தப்பிக்காதபடிக்கு. இப்படிப்பட்டவங்களை முழுசுமாக இருந்து ஜெயம் எடுக்கணும் அப்படின்னா முதலாவது கெபியிலே அடைக்க வேண்டும். மக்கதா அப்படின்னா த பிளேஸ் ஆஃப் ஷெப்பர்டு. இன்னொரு மீனிங் ஆர் ஹர்ட்ஸ்மேன் பிளேஸ். ஹர்ட்ஸ்மேனாலும் மெய்ப்பர்கள், ஷெப்பர்ட்னாலும் மெய்ப்பனுடைய இடம். நம்மளுக்கு ஒரு பிரதான மெய்ப்பர், ஒரு ஆவிக்குரிய தலைவர், பிரதான ஆவிக்குரிய தலைவர் மெய்ப்பர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவரை கொண்டு இந்த 5 ராஜ்யங்களையும் யோசுவா என்ன பண்ணுறான், பிடித்து இதற்கு தேவன் சப்போர்ட்டாக அவனுக்காக யுத்தம் பண்ணுகிறார், அவனுடைய வேண்டுதல்களை கேட்குறார். இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதற்காக நீங்கள் வேண்டுதல் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக அதை ஜெயிச்சு நீங்கள் வெற்றியை சுதந்திரிக்க முடியும். இந்த மக்கதாவிலே அடைத்தார்கள். உங்களுக்காக மக்கதா என்கிற கெபி இயேசு கிறிஸ்து, அவர் என்ன செய்வார், உங்களுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை ஜெயிப்பார். ஏற்கனவே சிலுவையில் அவர் ஜெயித்திருக்கிறார், இங்கேயும் அவர் என்ன செய்வார், ஜெயிப்பார். ஓகே, கடைசியாக த ஃபைனல் வேர்டு. யோசுவா இதெல்லாம் ஜெயிச்சுட்டு அவங்கள வெளியே கொண்டு வந்து சில மூப்பர்களை வரவழைத்து அந்த எதிரிகளுடைய கழுத்திலே காலை வைத்து சொல்கிறான்,
கடவுளுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களுக்கு இப்படியே செய்யப்படும். உங்களை கீழ்ப்படுத்துகிற, உங்களை அழிக்க நினைக்கிற சத்துருக்களுக்கு என்ன செய்யப்படும் என்று 24:10-24 அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாரும் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரையும் அதிபதிகளையும் நோக்கி, நீங்கள் கிட்டே வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து கால்களை அவர்கள் கழுத்துக்களின் மேல் வைத்தார். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். பாருங்கள், உங்களோடு யுத்தம் பண்ணுகிற இந்த பொல்லாத வல்லமைகளுக்கும் தீய மனுஷர்களுக்கும் அவர்கள் மத்தியிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய வெற்றியை அந்நாட்களிலே கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தது போல இந்த நாளிலும் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ கெட் ரெடி ஃபார் யுவர் ப்ரொவிஷன். அதை முடித்து அவர்கள் சில ராஜ்யங்களை ஜெயித்து அவர்களுக்கென்று வாக்கு பண்ணினதை அவர்கள் சுதந்திரித்தார்கள். அதுபோல் இந்த மாதம் ஒரு கம்ப்ளீட் கான்குவெஸ்ட், ஒரு பரிபூர்ணமான வெற்றி. ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தோற்றுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். கடைசியாக யோசுவா 24:13 உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை அப்படின்னு சொல்லி யோசுவா தாண்டிய காரியத்தை முடிக்கிறான். ஸோ கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார் என்று சொன்னால், நீங்கள் அவரை நம்பி வந்திருப்பீங்கன்னு சொன்னால், இந்த அவங்களுக்கு வாக்கு பண்ணின வார்த்தைகள், இதில் சொல்லப்பட்ட நன்மைகள், அன்றைக்கு எப்படி யோசுவா ஜனங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட தவறி போகலையோ, அதே மாதிரி உங்களை குறித்து சொன்ன வார்த்தையிலும் ஒன்றும் தவறி போகிறது இல்லை. எல்லாமே நல்ல வார்த்தைகளாய் ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தையை கேளுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாய் நாட் ஓன்லி ஃப்ரம் திஸ் மந்த், இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இனி வருகிற எல்லா நாட்களுக்கும், இனி வருகிற காலங்களிலே தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண வெற்றியை தந்தருளி ஜெயமுள்ளவர்களாக உங்களை வாழ வைப்பாராக. காட் பிளஸ் யூ.